வணக்கம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம். தங்கத்தோட விலை சரிவெல்லாம் போக ஏற்றம் மட்டுமே 640 காணப்படவில்லை. வெள்ளியோட விலை தலையை சுத்துற அளவுக்கு உச்சத்தில் காணப்படுது. இந்த உச்சத்துக்கான காரணம் என்ன, மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 125 காணப்படுது. இன்னைக்கு 1 கிராம் விலையிலும் 1 கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நீடிக்கிறவரை 1 கிராம் மீண்டும் 125 10 கிராம் 1250 1 கிலோ 1,25,000 காணப்படுது. இந்த 1,25,000 நம்ம தலை சுத்துற அளவுக்கு உச்சத்தில் காணப்படுது வெள்ளியோட விலை. இதே நேரத்தில் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24K தங்கத்தோட விலை இன்னைக்கு 1 கிராம் விலையிலும் 8 கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படவில்லை. 1 கிராம் 9,971 8 கிராம் 79,768 காணப்படுற விலையில நம்மளுக்கு கால் பவுனோட விலை 19,942 அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது. கடந்த ஒரு வாரத்தில் நம்மளுக்கு சரிவெல்லாம் போக ஏற்றம் மட்டுமே 704 ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை நிலவரத்தில் காணப்படுது. இதேவேளை மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அடுத்து நம்ம 22K தங்கத்தோட விலை பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 கிராம் விலையிலும் 8 கிராம் விலையிலும் இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது. ஆனால் கடந்த வாரத்தில் ஒரு அதிரடியான உச்சத்தை தொட்டுச்சுன்னு சொல்லலாம். 1 கிராம் 9,140 8 கிராம் 73,120 காணப்படுற விலையில கால் பவுனோட விலை 18,280 ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது. இந்த உச்சத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் சந்தையில் தங்கத்தோட விலை கடந்த வாரத்தில் 0.35% உயர்ந்திருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சந்தையிலும் பார்த்தீங்கன்னா 0.6% உயர்ந்து காணப்படுது. இந்த உயர்வின் காரணமாகவே தங்கத்தோட விலை கடந்த வாரத்தில் உயர்ந்தது. அதே போல தங்கத்தோட விலை எப்பவுமே ஒரே அதோடைய ஏற்றமும் சரிவும் இருக்காது. ஏற்றம் சரிவும் தான் இருக்கும். அதைப்படி பார்த்தா கடந்த வாரத்தில் இருந்ததுக்கு ஆப்போசிட்டா வரவிருக்கும் வாரத்தில் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.